அவங்க இந்த சட்டத்தின்படி, இந்த உலக சட்டத்தின்படி அப்படி இருக்குமானால், தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எனக்கு பதிலாக சிலுவையிலே என் மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சமாதானம் வரும். எனக்கு பதிலாக அவர் ஒரு அடிக்கப்பட்டார், இனிமே நான் தைரியமா வெளியே வரலாம், குற்ற மனசாட்சியோட நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த பாவம் மன்னிக்கப்பட்டது கொஞ்சம் அறகுறையா தான் தெரியுது. ஆனா வேதாகமம் சொல்லுகிற சங்கீதம் 103:12 நம்முடைய பாவங்களை எப்படி நம்மளை விட்டு நீக்கினாராம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இந்த வடக்குல பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தெற்குல வந்து முடிஞ்சிடும். தெற்குல ஆரம்பிச்சீங்கன்னா வடக்க போய் பார்த்துடலாம். ஆனா கிழக்குல ஒரு மனிதன் ஆரம்பிச்சான்னா மேற்குக்கு போக முடியாது, கிழக்கு பகுதி தான் போக முடியும். மேற்குல ஆரம்பிச்சா கிழக்குக்கு வராது, ஏன்னா இப்படிதான் சுத்தணும், சுத்திட்டே இருக்கணும். கிழக்குல ஆரம்பிச்சா கிழக்குக்கே போயிட்டு இருக்கணும். அப்படி ஒன்றை ஒன்று தொட முடியாத அளவிற்கு தேவன் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டார். தான் நல்ல செய்தி. இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். கண்ணை மூடு, உன் இருதயத்தில் இருக்க இருட்டெல்லாம் பாரு, அதை சொல்றது சுவிசேஷம் இல்ல. நீங்கள் கழுவப்பட்டவர்களா உங்களை பாருங்கள், உங்களுக்காக ஒருவர் எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டார். பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் அந்த பாரத்தெல்லாம் அவர்கிட்ட வந்து இறக்கி வைங்க, நீங்க நீ சுமக்க வேண்டாம், அவர் ஒருத்தர் சுமந்துக்கிறேன்னு சொல்றாரு. இது நல்ல செய்தி. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால, அதாவது உங்க மேல இப்ப குற்றமே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம், யாரை நாம ஜெயிக்கிறோம்? சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் யாரை ஜெயிக்கிறோம்? 10வது வசனம் வாசிக்கிறேன், 12:10, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இப்ப என்ன உண்டாயிருக்குது? ரட்சிப்பு உண்டாயிருக்குது. அதனால நமக்கு ஒரு வல்லமை உண்டாயிருக்குது. தேவனுடைய ராஜ்யம் பூமியில வந்திருக்குது. கிறிஸ்துவின் அதிகாரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவனை ஜெயித்தார்கள். அடுத்த வசனத்தில் வருது, யாரை ஜெயிக்கிறாங்க? இந்த குற்றம் சாட்டுகிறவனை. அக்யூசர் ஆஃப் த பிரதரன், சகோதரர் பேரில் எந்நேரம் குற்றம் சாட்டுகிறவன். இந்த பிசாசுக்கு ஒரு பேர் உண்டு பாருங்க. இந்த பிசாசுக்கு ஹீப்ரு வேர்டு ஹா சட்டான். சாத்தான்னு சொல்றோம், சேட்டன் இங்கிலீஷ்ல சொல்றோம். ஆனா ஹீப்ரு வேர்ட்ல ஹா சட்டான். ஹா சட்டான்னா சட்டப்படி குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறவன். ஒரு வக்கீல் மாதிரி போய் நின்றுகிட்டு, இவன் தப்பு செஞ்சான், இவனுக்கு தண்டனை கொடுங்க, இவன் தப்பு செஞ்சான், இவன் தண்டனை கொடுங்க, அப்படி சொல்ற ஒரு நபர். ஆனா இயேசுவின் ரத்தம் எனக்கு செய்தது, என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது என்கிறதை நான் சொல்லும் பொழுது அவனுக்கு என் மேல குற்றம் சாட்டுகிற ரைட்டை இழந்துடுறான். அந்த உரிமை பிசாசுக்கு இல்லாம போயிடுது. ப்ரூஃப் இல்ல அவனுக்கு. நீ வந்து தப்பு பண்ணிட்டீங்க, இவன் வந்து தப்பு, இதபடி இந்த கிளாஸ் படி இவன் தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு காண்பிக்கிறதற்கான எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அவன்கிட்ட இல்ல. ஏன்னு சொன்னா இயேசுவின் ரத்தம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிழித்தெறிந்து விட்டது. அதுதான் பவுல் சொல்றார், நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். நம் மேலில் எந்த குற்றச்சாட்டும் சாத்தானால் சொல்ல முடியாத நிலை இப்பொழுது சாத்தானுக்கு. பாருங்க எப்படி நாம மரணத்தை ஜெயிக்கிறோம். மரணம் ஏன் வருது? பாவத்தினால வருது. மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னு சொல்லிருக்கு. கூர்னா அந்த கொடுக்கு. இந்த பாவம் தீண்டுனாதான் மரணம் வருது. ஒரு மனுஷன் மூலமா தான் பாவம் வந்துச்சு, ஒரு மனுஷன் மூலமா பாவம் வந்துச்சு, அந்த பாவத்தின் மூலமா மரணம் வந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. இப்ப இந்த மரணத்தை நீக்கணும்னா அந்த கொடுக்கு. இப்ப பாம்பு எப்படி தீண்டுது? பாம்புனால சாவு வர்றது இல்லை, பாம்பு தீண்டுறதுனால சாவு வருது இல்லையா? அதே போல இந்த மரணம் பாவத்தினால வருது. இயேசு கிறிஸ்து வந்து இந்த பாவத்தை நீக்கினார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும். இந்த பாவத்தை தீர்த்தபடினால
இப்ப இந்த பாவத்தை வச்சு தீண்ட முடியாதனால மரணமும் வர முடியாது. என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை, மரித்தாலும் பிழைப்பான். எப்படி பிழைப்பான்? அந்த அப்பத்தை சாப்பிடும்போது, அந்த ரசத்தை சாப்பிடும்போது நமக்கு ஒரு தைரியம் உண்டாகுது. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அதனால அந்த கொடுக்கிற தீண்டல, நான் மரிக்க மாட்டேன், எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது.